வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் ரீசெண்டாக நடந்த இந்த சேலம் மாநாட்டில் என்னென்ன விஷயங்களை பேசியிருக்கார், அதில் என்னென்ன நமக்கு சிறப்பான கண்டென்ட்டுகளாக அமைந்தது அப்படின்றதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? அதுக்காக தான் இந்த எபிசோட். லெட்ஸ் கோ டு தி ஷோ. தொடர்ந்து விஜயை நோக்கி ஒரே மாதிரியான அழுத்து போன கேள்விகளை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் விஜய்க்கு எதிரானவர்கள். அது என்னென்ன கேள்விகள் அப்படின்ற இடத்துல இருந்து தொடங்குறார். அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது கிடையாது, வெளியவே வர்றதில்லை. அப்புறம் வேற என்ன, இதையே தானே சொல்லிட்டு இருக்க போறீங்க, நீங்கள் சொல்லிட்டு இருங்க, கதறு கதறு அப்படிங்கிறாரு விஜய். விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, வெளியே வந்து விஜய் பணியூர் விட்டு வெளியே வா. அதெல்லாம் வர முடியாதுங்க. நீங்கள் வேணா நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க, மாமல்லபுரம் வரீங்களா, இல்லை நான் சொல்கிற ரெசார்ட்டுக்கு வரீங்களா, வேற எங்கேயாவது ஒரு பொது இடத்துல சந்திப்போம், எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா? முதல்ல என் வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா? பனையூர் அதானுங்களா? இல்லை வேற ஏதாவது சொல்கிறீங்களா? எனக்கு என்ன பேசுகிறீங்கன்னு புரியல, எனக்கு ஒன்றுமே புரியலைங்கயா. என்ன சீண்டி பார்க்கறதா நினைச்சு விஜய சிண்டி பார்க்காதீங்க, விஜய சிண்டாதீங்க. குஷ்புவை சிண்டி பார்க்காதீங்க, திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. என்ன சீண்டி பார்க்கறதா நினைச்சு குஷ்புவை சிண்டி பார்க்காதீங்க, என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும். குஷ்புவை சிண்டி பார்க்காதீங்க. கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், தாவேகா தலைவர் விஜயை பத்தி மீம் போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே இன்டர்நெட்ல, இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, உங்களுக்காக தான் இந்த பதிவு. சொல்லுங்க தலைவா, சொல்லுங்க. இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம், எல்லாருக்குமே ஸ்டேட் தானுங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. தமிழ்நாடு உங்களுக்கு வீடு. இது ரொம்ப சென்சிட்டிவான டைலாக்ப்பா. இது யாருப்பா எழுதி கொடுத்தது? ராஜ்மோகன் எழுதியிருந்தா அவருக்கு ஒரு விளக்கமாத்த கொண்டுச்சு, ஒரு பூங்கொத்தை கொண்டு அவருக்கு தக்க மரியாதை செய்யுங்கப்பா தயவு செய்து. அருமையான டைலாக். இந்த டைலாகை சொல்கிறப்போ அப்படியே கண்ணிலலாம் உங்களுக்கு தண்ணி வடிஞ்சிடணும், அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு நீங்கள் உட்காந்துடணும். அந்த அளவுக்கு சினிமாவில் ஆர்ஆர்லாம் போட்டு பேசினா நல்லா இருந்திருக்கும். பட் இது அரசியல் மேடைக்கு பஞ்சுக்கு சரி வரலைங்க தலைவா. இதை எழுதி கொடுத்தவங்க மூஞ்சிலே திருப்பி வீசிடுங்க, இதெல்லாம் எடுப்படலை அப்படின்னு. என் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர்? ரேஷன் கார்டு டீட்டெயிலெலாம் எங்களுக்கு தெரியுமா என்ன? உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, நீங்கள், அப்புறம் உங்கள் குழந்தைங்க, உங்கள் ஒய்ஃபு, 1 2 3 4 ஒரு 6 பேர், 8 கோடி பேர் இருக்காங்க. 8 கோடி பேரா? அவ்வளோலாம் அதிர்ச்சி ஆகக்கூடாது. இதெல்லாம் கிரிஞ்சு டைலாக்கு. அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிடணும். சீச்சி, இந்த மாதிரி ரியாக்ஷனை நான் கொடுத்துருக்கக்கூடாது. தவறு 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 தவறு. என்ன கருமண்டாது. ராஜ்மோகன், ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். இதெல்லாம் கேவலமாக இருக்குது. உங்கள் தலைவரை இப்படியா போட்டு பாட்டி வதக்குவீங்க? நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாராவது தேடுங்கப்பா. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள், என் குடும்பம், என் உறவு, என் சொந்தம். ஓ, அந்த மாதிரி. எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த 8 கோடி சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமுமா கூட நிக்க போறது இந்த விஜய் மட்டும்தான். அதெல்லாம் சரிங்க, நீங்க மேல சொல்லுங்க, விஷயத்துக்கு வாங்க. தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா, தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா. ஏப்பா, இந்த காஸ்டியூம் டிசைனரை கூப்பிட்டு முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்று. ஒரு போர்க்களத்தில் நிற்கிற ஒரு வீரர் மாதிரி அவருக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விடு. கையில் ஒரு வாளும் ஒரு கேடயமும் கொடுங்க. பக்கத்தில் குதிரையை ஏதாவது நிப்பாட்டுங்க. கழுதை நிப்பாட்டிடாதீங்க, குதிரையை நிப்பாட்டுங்க. ஒரு கம்பீரமாக லுக் கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா இது போர்க்காட்சி எடுக்க போகிறோம். ஆமாம், ஆக்ஷன் சொன்ன உடனே அவர் நடிக்க ஆரம்பிச்சிடுவார். ஏங்க, நீங்கள் என்ன போருக்காக போகிறீங்க இல்லை எலெக்ஷனுக்கு போகிறீங்களா? போர் வீரன் அது இதுன்னெலாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. விஷயத்துக்கு ஸ்ட்ரைட்டாகவே வரமாட்டீங்களா? நேரடியாகவே பேச மாட்டீங்களா? அவங்க கூடவே நிக்கணும்ன்றது தான் என்னுடைய குறிக்கோள். ஓஹோ, அப்படியா? நான் போய் மக்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல மக்கள் வந்து என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? இப்ப பேசுறாரு பாருங்க, இது ரொம்ப நியாயமான விஷயம். அதாவது இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், இதுக்கு மேல நடிகர் கிடையாதுல்ல. இவர் வந்து மக்களை போய் சந்திக்கணும் அப்படின்னா அரசு தான் எல்லா ஏற்பாடு பண்ணணும். அவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து, சாப்பாடு வாங்கி கொடுத்து, தக்க பாதுகாப்புலாம் செஞ்சு வச்சு, இதெல்லாம் பண்ணி ஐயா நீங்கள் வரலாங்கய்யா அப்படின்னு சொன்னால், ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் கரெக்டாக வருவார். அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அரசு. அதில் அரசு வந்து கோட்டை விட்டுருச்சு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவர் எப்படி வந்து மக்களை சந்திக்க முடியும்? மக்களை சந்திக்கணும்னா இவ்வளோ விஷயம் செஞ்சால் தானே பண்ண முடியும். இப்போ கரூரில் அந்த மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனையாச்சே, போய் சந்திச்சாருங்கிறீங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஃபோன் பண்ணி இவர் இடத்துக்கு வர வச்சார். ஏன் போய் சந்திக்க முடியல?
ஏன்னா அரசு தக்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்குது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறீங்க அவர் ஏன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது இல்லை, ஏன் வெளியே வர்றது கிடையாதுன்ட்டு. நிறைய சிக்கல்கள் இருக்குங்க, நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களோ இல்லை விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களோ இல்லை இதர இடதுசாரி கட்சியை சேர்ந்தவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு போராட்டம்னா இல்லை மக்களுடைய பிரச்சனை அப்படின்னா நேரடியாக போய் மக்களை சந்திக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை நேரடியாக களத்தில் இறங்கி போய் மக்களை சந்திப்பாங்க. ஏன்னா அதுதான் அரசியல். இது என்ன ஃபேன்ஸ் மீட்டா? மக்களை போய் சந்திக்கணும்னா தடங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நான் போய் மக்களை சந்திப்பேன், பரவாயில்ல, என்ன கைது பண்ணுறது தான் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது தான் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கான இலக்கணம். இந்த SOPs சொல்லுவாங்க, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். அட சும்மா இருங்க, சும்மா இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாவது பேசிட்டு கிடப்பீங்க. இதே உங்க கட்சிக்காரங்க வேற சொல்லிட்டு தெரியுறாங்க. இது என்னங்க நியாயம்? இந்த விஜய் உண்மையானவன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நமக்கு எதிராக சதி செய்யறது யாரு? யாருங்க எல்லாரும் எனக்கு எதிராக செய்து சதி செய்யறாங்கடா. நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறது யாரு? நமக்கு எதிராக பழி போடுறது யாருங்க அது? யாருன்னே சொல்ல மாட்டாங்க. யாருன்னு உங்களுக்கே தெரியும். யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் செய்யறாங்கன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த மாதிரி என்ன ரொம்ப தடுக்கிறாங்க, என் படத்தை முடக்கி போடுறாங்க. யாருன்னு நான் சொல்ல தேவையில்ல, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது பெண்கள் சில இடங்கள்ல ஜாட பேசுறது பார்த்துப்பீங்க. இந்த மாதிரி நேற்று வந்ததெல்லாம் இந்த மாதிரி துள்ளிட்டு கிடக்குது அப்படிம்பாங்க. யாரை சொல்ற நீ? யாரையோ சொல்றேன், நான் பொதுவாக சொல்றேன் அப்படின்ட்டு. யாரு சொல்ற நீ யார் சொல்ற அப்படின்னு கேட்டா கூட யாரையோ சொல்றேங்க, சும்மா சொல்றேன், பொதுவாக சொல்றேன், அவங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி. நைஸ். அதனால என்னோட சொந்தங்களாகிய உங்ககிட்ட வந்து நான் நீதி கேட்காம வேற யார்கிட்ட தான் போய் கேட்பேன்? நீதி? என்ன நீதி? செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு, செல்ஃபே எடுக்காத ஒரு அறத பழைய அரித்மெட்டிக் கணக்கு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். கூட்டணி சேர்ந்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறீங்க. வெரி ஃபன்னி யூனோ. இதே வாய் தான் முன்னாடி என்ன பேசிட்டு தெரியுமா? நம்மளையும் நம்பி சில பேர் வரலாம் இல்லையா அப்படின்னாங்க. வரலாம் இல்லையா, அது சாட்டை தான் சூப்பராக பேசினாப்புல. என்ன தலைவா, சாட்டை மிதிச்ச மிதி ஞாபகம் இருக்கா? வரலாம் இல்லையா, செய்யலாம் இல்லையா. காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. அதுக்கு முதல்ல விஜய் வரணும். எங்க வரணும்? வெளியே வரணும். வெளியே வந்தா போதும். அவர் வெளியே வந்தால் மீதியை நாங்கள் பார்த்துப்போம். அவரை இட்டுன்னு போகிறது தான் பெரிய பிரச்சனையே, மற்றபடி வேற எதுவும் பிரச்சனை கிடையாது. வண்டியா கொண்டாந்து கூட்டுவாங்க. 1000, 2000, 3000, 4000, 5000. கொஞ்சம் தெளிவுபடுத்திருக்கலாம். இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்கன்றத எதை சொல்றாரு அப்படின்ட்டு. எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்குறாங்களா அதுவா? இல்லை மாதம் உரிமை தொகை அப்படின்ற பேரில் மாணவர்களுக்கு பெண்களுக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்களே அதை சொல்கிறாங்களா அப்படின்றது தெளிவாக சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டாக 5000 ரூபா போட்டு விட்டுக்கிறாங்க. அது ஏது பிரதிபலிக்குதா அப்படின்னு தெரியல, கொஞ்சம் விளக்கி சொல்லியிருக்கலாம். 1000, 2000, 3000, 4000, 5000. தலைவன் 5000 கரெக்டா இருக்கு. 5000 சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். அதெல்லாம் எந்த சத்தியமும் வாங்கல. அதாவது விஜய் இனிமே தான் ஜெயிச்சு வந்து உங்களுக்கு நல்லது செய்யணும்னா ஏதாவது செய்யணும். நீங்க என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. வாங்கிக்கங்கன்னா அது வாங்கிக்க தான் போறாங்க, அவங்க வாங்கிக்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? நீங்கள் என்ன மக்களுக்கு பண்ண போறீங்க? நீங்கள் என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க அது சொல்லுங்க. முதல்ல அது எடுப்படுதா பார்ப்போம். சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். இந்த இன்கம் டேக்ஸ் 1.5 கட்ட சொன்னாங்களே, அது யார் பணம்? அதுவும் மக்களோட பணம் தான். அது எப்படி மக்களுடைய பணம்? இவர் பாக்கெட்லேருந்து போகிறது எப்படிங்க மக்கள் பணம்? அதாவது இவர் 15 கோடி மறைச்சிக்கிறாரு. அதுக்கு தான் பெனால்ட்டியே இதை கட்டுன்னு இருக்காங்க. இப்போ கட்டித்தானே ஆகணும். இப்போ நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தில் அரசுக்கு சேர வேண்டிய இன்கம் டேக்ஸை கட்டணுமா இல்லையா? அதை கட்டாமல் நம்ம வந்து அந்த இன்கம்மை மறைக்கிறோம் அப்படின்னா இதே விஜய் மேடையில் நின்றுக்கிட்டு அதுக்கு பேர் ஊழல்னு வாரா, இது கருப்பு பணம்னு சொல்லுவாரா, இல்லை என்னன்னு சொல்லுவார்? அப்போ விஜய் செய்தது வந்து சரின்னு சொல்கிறதா தவறுன்னு சொல்கிறதா? வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. இங்கே ஊதுங்க, இந்த காது செவிடா போட்டோம், அப்புறம் இந்த காதில் ஊதுங்க, இந்த காதில் செவிடா போட்டோம். இந்த ரோட்டில் போறாரு ஒருத்தர், இந்த வயசானவர், அவர் செவிலில் போய் ஊதுங்க, 2 காதுமே கேட்காம போட்டோம். எல்லாரும் காது கேட்காதவங்களாம் தெரிஞ்சிட்டு இருப்போம். அதாவது இந்த விசில் அடித்து பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. நம்மளுடைய சின்ன விசில், அந்த விசிலின் மீது விரக்தி ஏற்படுற மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும். செவிலே விசில் அடிங்க, செவில் அடிங்க,
நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன், நான் இப்படி திரும்பிக்கிறேன், இந்த சைடு திரும்பிக்கிறேன், நீங்கள் அடிங்க. ஜென்சி அடுத்த இளம் தலைமுறையினருக்கும் ஒன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குற அந்த கலாச்சாரம் ஒழியணும். அதாவது பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்துடுவாங்க அப்படின்றது எத்தனை பேர் நம்புறாங்கன்னு தெரியல. அது முடியுமா சாத்தியமான்றது எனக்கு புரியல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கே தான் கரெக்டாக ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைப்பாங்களா? அதே எல்லா தொகுதியிலையும் நடக்குமா? இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். சும்மா வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது. பணத்தை கொடுத்து ஏமாத்தினா ஏமாறுவீங்க. உங்களை தான் கேட்கிறேன், பணத்தை கொடுத்து ஏமாத்தினா ஏமாறுவீங்க என்கிட்ட ஏமாறுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டுங்க, 1.5 கட்டி தான் தொலைகிறது. எதுக்குங்க இத்தனை காலத்துக்கு அந்த கேஸை இழுத்தடிச்சுக்கிட்டு தேவையில்லாமல்? பாவம் அவங்களும் எவ்வளோ நாள் தான் அவங்க பின்னாடியே சுற்றுவாங்க இந்த காசு வாங்குறதுக்குள்ளார. எப்பா கொடுத்துருப்பான்ட்டு. இவ்வளோ கஞ்சமாக இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் கையை இப்படி வைங்களேன் எனக்காக. நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஆமாம், எல்லாரும் இப்படி கை வச்சுக்கோங்க. எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. ஆமாம், வாங்க முடியாது. ஏன்? வாங்குற அளவுக்கு நாங்கள் ஒர்த்து கிடையாது. எதுக்குங்க தேவையில்லாமல் ட்ரை பண்ணுறீங்க? அடுத்து சொல்லுங்க. எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். ரியலி யூ திங்க் திஸ் வில் ஒர்க் அவுட்? வேற யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். ஆமாம், ஏமாற மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஏமாறுற ஆள் கிடையாது. 1.5 கோடியை கொடுத்தோமா எப்படி ஏமாற மாட்டோம். நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன். கியூட்டான வீடியோ, அது என்ன வீடியோன்னு பாருங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன், அதாவது அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பத்திரிகையாளர் மைக்கை நீட்டி அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறப்போ பின்னாடி இருந்து அவங்களுடைய பையன் சொல்கிறானா, அம்மா விஜய்னு சொல்லுவா, அப்பா விஜய்னு சொல்லுப்பா, அம்மா விஜய்க்கு போடுவேன்னு சொல்லுங்க அப்படின்னு பின்னாடி இருந்து சத்தம். இதே பத்திரிகையாளர் பார்த்துட்டு, தம்பி நீ ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறேன், இந்த மைக்கில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை நீட்டினா 10-15 நிமிஷத்துக்கு பேசுவாங்க அந்த பையன். அவனுக்கு வயசு என்ன இருக்கும்? அவன் ஓட்டு போடுற வயசுலாம் கிடையாது, அவனுக்கு 15 வயசு கூட இருக்காது. அவன் ரொம்ப சின்ன பையன். பத்திரிகையாளர் மைக்கை நீட்டினா தைரியமாக 10-15 நிமிஷத்துக்கு ஆத்துன்னு ஆற்றுவான். அந்த அளவுக்கு பையனுக்கு ஒரு தைரியம் இருக்குது. ப்ரெஸ்ஸை பார்த்தா பயம் இல்லை அவனுக்கு. ஆனால் அண்ணனுக்கு அப்படி கிடையாது, அவருக்கு அப்படி கிடையாது. ப்ரெஸ்ஸு மீட் பண்ண மாட்டார. பார்த்துட்டீங்களா நீங்கள் என்னைக்காவது? அது நடக்காது. அது நீங்கள் கனவுலும் எதிர்பார்க்க முடியாது, தவறு. அப்படின்னு நிறைய அந்த கியூட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறேன். அதை தொடர்ந்து தயவு செஞ்சு அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்தை மாமா ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணன், ஆமா அக்கா மாமா சித்தப்பா ஃபியான்சி பெஸ்ட் ஃப்ரெண்டு பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி எல்லாருமே சேர்த்துக்கங்க. எல்லாருமே நாளைக்கு பிறக்க போற குழந்தை, வயிற்றுல இருக்கிற 3 மாச கரு, இப்படி எல்லாத்தையுமே நீங்க சேர்த்துக்கோங்க. எல்லாரையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க. விசில் சின்னத்துக்கு தான் நாங்க ஓட்டு. அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். அடுத்தவங்க ஆரம்பிச்ச கட்சியா எது? திமுக அடுத்தவங்க ஆரம்பிச்ச கட்சி, அது அண்ணா ஆரம்பிச்ச கட்சி. அதுல போய் நீங்க உட்கார்ந்துக்கிட்டு என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? அறிஞர் அண்ணா வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து ரொம்ப குறுகிய நாட்கள் தான் ஆட்சி செய்தார். அதுக்கப்புறம் இறந்து போயிட்டார். உடனே கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும். உங்களை மாதிரி ஆட்களுக்கு அது வசதியாக இருக்கும் இல்லை? என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனியாக கட்சி ஆரம்பிச்சு எங்கள் கூட போட்டி போடுங்க. சண்டைக்கு வர்றதுன்னு ஆயிடுச்சு. தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டு வாங்க சார். எப்படி நீங்கள் எல்லாம் கூட்டணி சேர்ந்துக்கிட்டே என் கூட சண்டைக்கு வரீங்க? தனியாக கூட்டணி சேராமல் நின்று என்கிட்ட சண்டைக்கு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு இவ்வளோ காலம் ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார். இப்போ அண்ணன் புதுசாக ஒன்று கேட்டிருக்காரு. அது என்னென்னா, உங்கள் கட்சியை கலைச்சிருங்க, புதுசாக ஒரு கட்சி தொடங்குங்க, அந்த கட்சியிலேருந்து என் கூட போட்டி போடுங்க. ஏங்க எனக்காக இது செய்யுங்க ப்ளீஸுங்க. அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? ப்ளீஸ், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ. எனக்காக இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பண்ணக்கூடாதா? கொஞ்சம் இறங்கி வரலாமே. வாட் டு யூ திங்க் அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்குறது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, அசிங்கப்படாதீங்க, கேளுங்க.
தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. கேளுங்கள் கொடுக்கப்படும். 30 வருஷமா மக்கள் இயக்கமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து 30 வருஷமா மக்கள் இயக்கத்தில் இருக்கோம். உங்களை விட நாங்கள் சீனியர் தெரியுமா? சீனியர் நம்புங்க. இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி இருக்கிற 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சின்னு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாரையும் மீறி இன்னைக்கு களத்துல தனியா நின்னு இந்த 2 வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து 30% தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா? 30% உங்களுக்கு வாக்கு இருக்குது அப்படின்னு யார் சொன்னா? யாரோ சொன்னதா அவங்க சொல்றாங்க. ஆனால் அந்த யாரோ சொன்னதா சொல்றாங்க பார்த்தீங்களா, அது ஒன்றும் இல்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்குதுன்னு ஒரு ஃபேக் நியூஸு அதையே பரப்ப விட்டு தான் 35% இருக்குது பாருங்க அப்படின்னு அதையே வந்து 10 இடத்துல கோட் பண்ண வேண்டியது. பாருங்க அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே இது எங்கள் செய்தி கிடையாது, இது நாங்கள் கொடுத்த டேட்டா கிடையாது, இவங்க எங்கள் பேரில் இப்படி பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அறிக்கையும் விட்டாச்சு. இன்ஸ்டாகிராமில் இருக்குது, பல சோசியல் மீடியாக்களில் இது இருக்குது. 30க்கு மேலே எங்களுக்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 1% நீங்கள் வாங்கி காட்டுங்க பார்ப்போம். உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா? கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது. இது வந்து திமுகவை சொல்றாரு, அண்ணாவை மறந்துட்டாங்கன்ட்டு. கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது. கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது. இது வந்து இதுவும் அதிமுகவை சொல்றாங்க, எடப்பாடியை சொல்றாரு. இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது. அதாவது டிஎம்கேவுக்கு ஒரு குத்துனா அதிமுகவுக்கு 2 குத்து. எடப்பாடி பழனிசாமிக்கு 2 அடி, டிஷும் டிஷும் 2 பஞ்சு ஸ்ட்ராங்கா வச்சார். இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லதான். கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதா? இந்த 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, மக்களுக்காக நான் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உதறி தள்ளுற ஒருத்தர் இந்த 1.5 கோடி ரூபாய் கட்டுறதுக்கு கோர்ட்டில் மனு மேலே மனு போட்டு அப்பீல் மேலே அப்பீல் போய் வாய்தா மேலே வாய்தா வாங்கி என்னங்க சார் இது? 1.5 கோடி ரூபாய் கட்ட முடியாதுன்னு சொல்லிக்கிறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. வராது, அதெல்லாம் வராது வராது. பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே, கொஞ்சம் அதை திருத்தி சொல்றேன், புலுகர் பெருமானே. புலவர் புலுகர் ராஜ்மோகன், அது இன்னும் பொருத்தமா இருக்கு. அவருடைய அண்ட புழுகு, ஆகாச புழுகு என்ன தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கொட்டி கிடக்குதான். இவ்வளோ காலம் வரைக்கும் சமூகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலி இது அங்கே ஒன்று நடக்குது இங்கே ஒன்று நடக்குது அப்படின்னு நம்ம மூடி மறைக்கக்கூடாது. அப்படி அது உண்மைனா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு? கோவை கல்லூரி பெண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு? பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறதா கிட்டத்தட்ட 1000க்கும் மேலான போக்சோ கேசுகள் ஏன் சார் பதிவானுச்சு? போக்சோ கேசஸ் அதிகமாக ஃபைல் ஆகிறது அப்படிங்கிறத ஒரு பிரச்சனையாக, சிக்கலாக, பெரிய சிக்கலாக பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலி கவர்மெண்ட்னுடைய இனிஷியேட்டிவ்னால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கூல்ஸில் போய் எஜுகேட் பண்ணுறாங்க. அதாவது உங்களை இந்த மாதிரியான தவறுதலான தொடுதலோடு யாராவது இந்த மாதிரி அணுகி இருந்தால் இது ஒரு கிரைம், இதை தாராளமாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு குழந்தைகள்கிட்டே போய் பேசுகிறாங்க. நிறைய ஸ்கூல்ஸில், நிறைய காலேஜஸில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்ஃபேக்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸே வந்து போய் அந்த குழந்தைங்கள்கிட்ட இந்த மாதிரியான அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறாங்க. அப்படி இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணதினுடைய விளைவாக தான் நிறைய குழந்தைகள் தன் மீது நிகழ்த்தப்பட்ட இந்த மாதிரியான அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க முடிஞ்சது. அப்படி தான் வந்து இந்த போக்சோ கேசஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறதா கிட்டத்தட்ட 1000க்கும் மேலான போக்சோ கேசுகள் ஏன் சார் பதிவானுச்சு? இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்போ அது ஒரு ஹை ப்ரொஃபைலாக இருக்குன்றதுனால அது பெருசாக பூதாகரமாக பேசுறது. ஆனால் நம்ம ஊரில் என்ன தெரியுமா நடக்கும்? வீடுகளில் சொந்த உறவினர்களால், கல்லூரிகளில் சொந்த ஆசிரியர்கள்னால, இப்படி பல பேருனால பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக குழந்தைகள் உட்பட சுரண்டப்படுகிறார்கள். அப்படி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சேனல் ப்ராப்பராக இயங்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் இந்த போக்சோ கேசஸ் அதிகமாக ஃபைல் ஆகிருக்கிறத பார்க்கணும் அப்படின்றாங்க. நம்ம சமூகத்தில் இந்த மாதிரியான குற்றவாளிகள் வந்து குடும்பத்திலே இருப்பாங்க, சொந்தக்காரங்களாகவே இருப்பாங்க. ஏன் சொல்ல போனால் ஏன் பெத்த அப்பனே தன்னுடைய பிள்ளையை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துறவனாகவும் இருக்கான். இப்படி இருக்கிற இந்த சொசைட்டியில் இந்த மாதிரியான கிரைம்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கு போக்சோ கேசஸ் அதிகமாக ஃபைல் ஆகி
அந்த குற்றத்தை செய்தவர்களின் மீது தண்டனையோ இல்லை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய காம்பன்சேஷனோ கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை கவர்மெண்ட் செய்யணும். செய்யலைன்னா ஏன் செய்யலை அப்படின்னு தான் கேட்கணும் நம்ம. ஆனால் அதுக்கு மாறா ஏன் ஃபெயில் ஆகுது, ஏன் இவ்வளோ கேசஸ் ஃபெயில் ஆகுது? நல்ல கேள்வி. உங்கள் கட்சிக்காரனே வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளார நுழைஞ்சிட்டாராமே, மகளிர் அணியை சேர்ந்த ஒரு பொண்ணு அவங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிட்டாராமே, அதெல்லாம் பற்றி பேசுங்க, அதெல்லாம் விலாவரியாக பேசுங்க. விஜய் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு, இவங்களை எதிர்க்க மாட்டேன்றாரு, அவங்கள பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. பார்த்தீங்களா அவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள்? இவங்களை மட்டுமே, இவங்களை மட்டுமே, அவங்க யாருன்னு புரியுதா உங்களுக்கு? யாரை பற்றி பேசுகிறாருன்னு தெரியுதா? இதெல்லாம் ஒரு பேச்சு, இதெல்லாம் ஒரு தலைவர் பேசுகிற பேச்சு. அவங்கள பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்லை நான் கேட்குறேன், இது யாருக்கான எலெக்ஷன்? தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல். இப்போ இங்கே யார் ஆட்சியில் இருக்கிறாங்க? அருமையான கேள்வி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ முதல்வர் ஸ்டாலின் இருக்கார் பாருங்க, அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார்? அதிமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். நரேந்திர மோடியை பற்றி எதுவுமே வாய் திறக்கலையா? ஏன் பாஜகவை விமர்சித்தாங்க? நடக்கிறது ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனு, இங்கே இருக்கிற மிகப்பெரிய கட்சின்னா அது அதிமுக தான். சம்மந்தமே இல்லாமல் பாஜகவை ஏன் அவங்க அடிக்கணும், ஏன் விமர்சிக்கணும்? லாஜிக்கு. அப்போது பாஜக எதிர்ப்பு வாக்குகள்னு ஒன்று இருக்குது. பாஜகவின் மீது அதிருப்தியில், பாஜகவின் மீது வெறுப்பில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த மக்கள்கிட்ட நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க, அவன் பண்ணுற பிரச்சனைகள்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பேசுகிறது. ஆனால் அதை நீங்கள் பேசணுன்னு இல்லை எதிர்பார்ப்பாங்க. இல்லை உங்களுக்கே சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவன் அவனை தூக்கி போட்டு நீங்கள் மிதிக்கணும்னு எதிர்பார்ப்பானா இல்லையா? கண்டிஷனிங் அதெல்லாம் எதிர்பார்க்காத. நாம் இப்படி போயிடுவோம், இந்த பக்கமாக போயிடுவோம், அவனை பற்றி பேச வேணாம், இவனை பற்றி மட்டும் பேசுவோம். இவனை பற்றி பேசுறதுனால அவன் நம்ம பிரச்சனையை தலையிட மாட்டான். ஏன்னா அவனும் இவனும் ஒன்றா தான் இருக்காங்க, இவனுக்கு ஒன்று அவன் வருவான், அவனுக்கு ஒன்று இவன் வருவான், இப்படி பேசி விட்டுருவான். அதில் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இவனுக்கு தானே பிரச்சனை. இவன் நம்மகிட்டையும் கேட்கறது இல்லையா, நம்ம பேரை யூஸ் பண்ணுறது இல்லையே, இவன் வந்து நம்மளை கண்டுக்கிறதே கிடையாது, அவனும் நம்ம பேசுறது கிடையாது. அவன் தான் இவன் என்ன, எவனாக இருந்தால் என்ன நமக்கு? இப்படி அவன் இவன் பொதுவாக பேச வேண்டியது. ஆனால் பேரை சொல்கிறது மட்டும் ஸ்டாலின் சார், திமுக, பாஜக சொல்லும்போது அப்படி ஒரு கட்சி இருக்குதா எனக்கு தெரியாது. ஆனால் பாஜகவை பற்றி அது மறைமுகமாக பேசணும், சூசகமாக பேசணும், பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. யாரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்துறது? அப்ப இங்க யாரை அகற்றணும்? இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும்? மக்கள் விரோத அரசுனா என்ன? அது திமுக தான். பாஜக எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க வேணா ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கலாம், அவங்களுடைய பாதை வந்து பாசிச பாதையாக இருக்கலாம். ஏன் சிபிஐ பயன்படுத்துகிறாங்க, இன்கம் டேக்ஸை பயன்படுத்துகிறாங்க, இடியை பயன்படுத்துகிறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு அது பயம் இல்லையே, நம்ம கட்சியில் யாருக்குமே பயம் கிடையாது. ஏன் பயப்படணும்? நம்ம அவன் ரூட்டில் போகிறப்ப நாம் ஏன்ப்பா பயப்படணும்? அவன்னா எவன் சொல்ல மாட்டோம், பேர் சொல்ல முடியாது, எங்களுக்கு வாயில் வராதுங்க, பேர் வராதுங்க வாயில், அவன் இவன் தான் பேசுவோம் நாங்கள். எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய டார்கெட் திமுகன்றப்போ டார்க்னஸ்க்குள்ள எதுக்கு கல்லெறியணும்? திமுகவின் மீது தான் கல்லெறியணும், அதுதான் நம்மளுடைய டார்கெட். டார்க்னஸ்க்குள்ளார ஏன் கல்லெறியணும்? யார் டார்க்னஸ்? பாஜகவை டார்க்னஸ் என்கிறார் சொன்னார். நான் அப்படி சொன்னேனாங்க அப்படின்னு கேட்பாரு. பாஜகன்ற வார்த்தையே நான் பயன்படுத்தலை, அப்புறம் நீங்கள் பாஜகவை சொன்னேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க மக்களை விரும்புகிற விஜய் வேணுமா, சிபிஐ விரும்புகிற விஜய் தான் வேண்டும், இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் சார் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டாரு, ஏன் வரல நீங்கள் சொல்லுங்கள்? அவர் கூப்பிட்டா அவர் பேச்சுக்கு என்ன மரியாதை? அவர் நீங்கள் துச்சமாக நினச்சிட்டீங்க. ஆமாம், ஜனநாயகன் வந்து 20ஆம் தேதி வருமா, பிப்ரவரி 20 என்னைக்கு வரும்? பிப்ரவரி 20க்கு வந்தாலும் சரி, இல்லை மார்ச் 20க்கு வந்தாலும் சரி, நமக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு அது பிரச்சனையா இல்லையா? அப்போது எடப்பாடி பழனிசாமி குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. ஆனால் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு பேசுனது இந்த சூசகத்திலிருந்து வெளியே வந்து டைரக்டாக எடப்பாடி பழனிசாமியை தாக்கின மாதிரி இருக்குது. ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். என் நெஞ்சில் குடியிருக்கும் சேலம் மக்களே, one last simple question. விஜய நம்புறீங்களா, ஸ்டாலின் சாரை நம்புறீங்களா? நைஸ் கொஷின். ஆனால் இது ரொம்ப டீப்பான கொஷின், ரொம்ப டெப்த்தாக இறங்கி தான் இதை அனலைஸ் பண்ணணும். ஏன்னா அங்கே உங்களுக்காக விசில் அடிக்கிற பல பேர் இந்த திமுக அரசாங்கம் கொண்டு வந்த பல திட்டங்களால் பயனடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் யோசிங்க. உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்காங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்? கான்ஃபிடென்ட்டா இருங்க.
நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பை மீ காஃபினுடைய லிங்க் சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூபிஐனுடைய QR கோடு சில பேர் கேட்டிருந்தீங்க. அந்த QR கோடையும் நான் இங்கே கொடுக்குறேன். சில பேர் வந்து இதை பயன்படுத்தி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க. எல்லோருக்குமே ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு சப்போர்ட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் பண்ணுகிற இந்த மாதிரியான உதவி. அடுத்த தடவை வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். What did